Hello guys, welcome back to Grasp System. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 11.1 இருக்க 7th question. Draw a right angle triangle in which the sides other than hypotenuse are length 4 cm and 3 cm. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதோடைய ஹைப்போட்னஸ் தவிர்த்து மற்ற அட்ஜஸ்ட் சைடு ஆப்போசிட் சைடு எவ்வளோ இருக்குன்னா 4 cm 3 cm இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையோ அந்த ட்ரையாங்கிளோட செகண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா சைட்ஸ் வந்து 5/3 டைம்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் கிவன் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரையாங்கிளை விட 5/3 டைம்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் 90 டிகிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் போடுறேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து 3 cm சொல்கிறாங்க, ஒரு சைடு வந்து 4 cm சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா 3 cm ஃபர்ஸ்ட் நான் பேஸ் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் 3 cm வரைஞ்சிக்கிறேன். எனக்கு 0ன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது அண்ட் 3 இங்கே இருக்குது. ஸோ 3 cm ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு 3 cm இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னதால என்ன பண்ணுறேன்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்து நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து பீன்ற பாயிண்ட் இருக்குல்லையே அதுலேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கட்டார பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு 60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே பாயிண்ட் கட்டார பாயிண்ட் இருக்குல்லையே அதுலேருந்து இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு 120 டிகிரி. ஸோ 60க்கும் 120க்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் எடுத்தால் எனக்கு 90 டிகிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி பியில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறதுக்கு ப்ரொட்ராக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் வச்சு பார்க்குறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ வச்சு பார்த்தா கரெக்டாக 90 டிகிரி காமிக்குது. ஸோ எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா 4 cm ஒரு சைடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த சைட் 3 cm இருந்துச்சுன்னா அப்வியஸாக நமக்கு இந்த சைடு தான் 4 cm ஆகிடும். பிகாஸ் அதர் தென் ஹைப்போட்னஸ் அவங்க ஹைப்போட்னஸ் வேல்யூ தான் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு இந்த சைடு தான் 4 cm வரும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேலில் வந்து 4 cm மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் 4 cmனா எனக்கு இந்த பாயிண்ட். ஸோ கரெக்டாக இது வந்து எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 4 cm நான் காம்பஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கரெக்டாக 4 cm ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ ஆர்க் கட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ கரெக்டாக 4 cm. ஸோ இங்கே 0 அண்ட் திஸ் 4. ஸோ கரெக்டாக 4 cm இருக்குது. ஸோ 4 cm ஒரு சைடு வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் நான் ஏன்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்ற பாயிண்ட்டு சின்ற பாயிண்ட் ஜாயின் பண்ணால் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு வந்து 5/3 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 5/3ன்றப்போ எனக்கு நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது, டினாமினேட்டர் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இருக்கிற லைனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தென் வந்து கீழே இருக்க டினாமினேட்டரை வந்து லாஸ்ட் பாயிண்டோட ஜாயின் பண்ணணும். ஸோ இதை நம்ம யூஷுவலாக பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா இந்த சீன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா பிசின்ற லைனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டினாமினேட்டருக்கு 3 என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் பாயிண்டோட ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு ரே எடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அக்யூட் ஆங்கிளுக்கு பிலேருந்து ஒரு ரே எடுக்கிறேன். நான் ரே எடுத்து வரைஞ்சிக்கிறேன். நமக்கு வந்து 5/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 5/3னா எனக்கு கிரேட் நம்பர் 5. ஸோ என்ன பண்ணுறேன்னா லைனை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்டை டிவைட் பண்ணுறதுக்கு அஸ்யூஷுவலாக காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு பீன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுலேருந்து கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த பிஎக்ஸ்ன்ற ரேவை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த 5 பார்ட்ஸ் வந்து B1 B2 B3 B4 B5 மார்க் பண்ணிட்டேன். ஏன் நான் B1 B2 எடுத்தேன்னா பிகாஸ் நமக்கு B பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த ரே வந்து B1 B2 B3 B4 B5 எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு 5/3 தானே ஸ்கேல் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போது என்ன பண்ணுறேன் டினாமினேட்டர் போய் லாஸ்ட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். சின்ஸ் மை நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் நான் 3ன்ற பாயிண்ட்டை லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்போ B3 வந்து சீக் நேராக ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அசோஷியல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த பாயிண்ட் B3ன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணல அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் B5லேருந்து கட் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு நியூமரேட்டரில் 5 இருக்குது. ஸோ B5லேருந்து அதே மாதிரி ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம்ல ஒரு ஆர்க்கு அந்த ஆர்க்குக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ நான் இதுக்கும் டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த கட் ஆச்சு இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் B5 டச் ஆகிற மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறேன் அந்த BCன்ற லைனில். ஸோ லைன் வரைஞ்சிட்டேன். இந்த பாயிண்ட்டை வந்து C' சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா காம்பஸ் அகெயின் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த Cன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா நானும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த Cன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ண ஆர்க் அந்த மெஷர்மெண்ட் மாற்றாமையே C' ஜாயிண்ட் ஆகுது இல்லையா இந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு Cயில் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு காம்பஸில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டில் கட் ஆச்சுல C' கட் பண்ணும் போது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா C' இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன் ABன்ற லைனுக்கு. ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணிட்டேன். டச் ஆகிற பாயிண்ட் வந்து நான் A' சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. எனக்கு கிடச்ச ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தோம்னா ABC ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து எனக்கு என்னென்னா A', B, C'. ஸோ ABCன்ற ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் 5/3 சைட்ஸ் வர மாதிரி நம்ம இந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ் வரைஞ்சோம் BCன்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் ஆங்கிள் Bயில் வந்து நம்ம 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டில் 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு காம்பஸில் நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஆர் கட் பண்ணேன். ஸோ இந்த கட்டார பாயிண்ட்லேருந்து அகெயின் ஒரு ஆர் அந்த கட்டார பாயிண்ட் இன்னொரு ஆர் கட் பண்ணேன் மெஷர்மெண்ட் மாற்றாமல். நெக்ஸ்ட் இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்து 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தேன். ஸோ BS சென்டராக வச்சு 4 சென்டிமீட்டர் ஆர் கட் பண்ணேன். பிகாஸ் நமக்கு வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் 4 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு ஆர் கட் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஏசியை நமக்கு வந்து ABC ரெக்கார்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 5/3 டைம்ஸ் வந்து இது சைஸுக்கு வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபஸ்ட் என்ன பண்ணோம் BXன்னு சொல்லிட்டு ஒரு ரே வரைஞ்சோம். ஸோ இந்த ரே தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அந்த ரே வந்து B1, B2, B3, B4, B5 ஈக்குவல் 5 பார்ட்ஸ் டிவைட் பண்ணோம். பிகாஸ் நமக்கு 5/3ன்னு கொடுத்துருந்தாங்க கிரேட் நம்பர் 5. ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு டிவைட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால என்ன பண்ணேன் B3C அதாவது B3Cயை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேரலாக லைன் வரைஞ்சேன். எப்படி வந்து B5 பேரலாக வரைஞ்சேன்னா ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் நானாக ரேண்டமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்து இங்கேருந்து ஒரு ஆர் கட் பண்ணேன். அந்த மெஷர்மெண்ட் மாற்றாமல் B5லேருந்து அகெயின் ஒரு ஆர் கட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணி காம்பஸில் இந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் ஆர் கட் பண்ணி இதுக்கு பேரலாக வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் A', அதாவது A', C' வந்து பேரலாக வரைஞ்சேன். ஏசிக்கு பேரலாக வரைஞ்சேன். அதை எப்படி வரைஞ்சேன்னா பேரலாக வரையறதுனா ஒன்றுமே இல்லை. எந்த பாயிண்ட் நம்ம பேரலாக வரையணுமோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் எடுக்கிறோம். எடுத்து அந்த மெஷர்மெண்ட் மாற்றாமல் இங்கேருந்து அகெயின் எந்த பாயிண்ட்டில் பேரல் வரையணுமோ அங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை மெஷர்மெண்ட் எடுத்து காம்பஸில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி ஜாயின் பண்ணால் எனக்கு A', C'ன்னு சொல்லிட்டு ஒரு பேரல் லைன் கிடச்சிருது. அதே மாதிரி தான் எனக்கு இதே B3C பேரலாக வந்து B5C' நம்ம வரைஞ்சோம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு A', B, C'ன்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கவர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி தான் ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் கிடையாது. நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். உங்களுக்கு யாருமே எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பர்டிகுலர் ரொம்ப ஒரு ஃபேண்டஸியான இங்கிலீஷ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ சிம்பிள் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து எழுதலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக நம்ம பண்ணதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க நம்ம ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு வரைகிற சிமிலர் அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த வரைகிற ட்ரையாங்கிளுக்கு 5/3 டைம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் எப்படி எடுப்பீங்க 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுப்போம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கிறதுக்காக சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி சிமிலர்னு ப்ரூவ் பண்ணால் எப்படி நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுப்போம்னா நமக்கு A', B divided by AB. ஸோ A', B divided by AB is equal to A', C' divided by ACன்னு எடுப்போம். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா நமக்கு BC' டிவைடட் பை BCன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ எனக்கு இந்த சைடில் எப்படி எடுப்போம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா 5/3க்கு ஈக்குவல் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே 2 ப்ரூவ்னு எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை எடுத்துக்கிறேன். இந்த லைனில் வந்து எனக்கு BC' டிவைட் பை BCன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1, 2, 3 பார்ட்ஸ் இருக்குது BC நடுவில். ஸோ BC நடுவில் எனக்கு 3ன்னு போட்டுக்கிறேன். BC' நடுவில் நமக்கு 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா. ஸோ 5/3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 5/3 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ BC' டிவைட் பை BC வந்து 5/3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். சின்ஸ் போத் லைன்ஸ் ஆர் பேரலல் எனக்கு C' வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் C.
ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி ட்ரையாங்கிளையும் A', எடுக்கிறேன். ஸோ எடுக்கும் போது எனக்கு ஆங்கிள் பி இதுலேயும் காமனாக இருக்குது, இந்த ட்ரையாங்கிளையும் எனக்கு ஆங்கிள் பி 90 டிகிரி காமனாக இருக்குது இல்லையா. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் C'. ட்ரையாங்கிள் ஆங்கிள் சியும் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் C' ஈக்குவலாக இருக்குது. அக்கார்டிங் டு மை ஈக்குவேஷன் 2 அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ போத் ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டு அக்கார்டிங் டு மை AA criteria. Since my both triangles are similar, according to my theorem in 6th chapter, I can say that my corresponding sides also will be proportionally equal. So இப்போ 2 triangles similar இருக்கிறதுனாலே proportional sides ஈக்குவலாக இருக்குது. ஸோ proportional sides எனக்கு இந்த sides தானே வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா BC' டிவைட் பை BCக்கு பதிலாக நம்ம 5/3 எழுதணும் இல்லையா. ஸோ 5/3 வந்து போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ரெண்டுத்துக்குமே 5/3 ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ எல்லா சைட்ஸ்க்குமே வந்து 5/3 ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு மை தியரம் both triangles are similar ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் corresponding sides proportionally equal சொன்னதுக்கப்புறம் from 1 I can say that all the sides will be equal to 5/3. So our construction justified. Thank you.